நன்றி டாக்டர் என்று செல்வி டாக்டரிடம் சொன்னாள். அதற்கு டாக்டர் சொன்னாள், பரவாயில்லை பாப்பா, நீ நன்றி சொல்ல வேண்டாம். உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொன்னார். சொல்லிவிட்டு செல்வியும் அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். 15 நாள் கழித்து மறுபடியும் வரச் சொல்லி இருந்தார் டாக்டர், அம்மாவுக்கு நெஞ்சு வலி என்று சொல்லி. 15 நாள் கழித்து மறுபடியும் அங்கு சென்றார்கள். அப்போது குழந்தை கூட இருந்தது. பள்ளி செல்லவில்லையே, பள்ளி செல்வதற்கு அனுமதிக்கவில்லையே அம்மா, பிற என்ன பண்ணுவது தனியாக? அதனால் குழந்தையும் கூட இருந்தது. அவர் டாக்டரை போய் பார்த்தார்கள். பார்த்து அதே மாதிரி மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு மறுபடியும் சென்று விட்டார்கள். மறுபடியும் ஒரு 15 நாள் கழித்து இந்த டாக்டர் வர சொல்லியிருந்தார். அதே மாதிரி அப்பா அம்மா 3 பேரும் வந்தார்கள். 3வது வாரமாகிவிட்டது. அப்போது இவர்களுக்கு அங்கு ஆஸ்பத்திரியில் இருந்த சேரு, குளுக்கோஸ் டப்பா இதையெல்லாம் டாக்டர், நீங்கள் இந்த வியாபாரம் தானே செய்கிறீர்கள், இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சரி என்று எல்லாத்தையும் மாடியில் இருந்து கீழே எடுத்து போட்டு ஒரு இடத்தில் ஓரமாக வைத்தார்கள். இனி வண்டியை கொண்டு வந்து ஏற்ற வேண்டும், அவ்வளவுதான் வேலை. அவ்வளவு வேலை பார்த்திருக்கிறார்கள். காலையிலிருந்து சுமார் ஒரு 3:30 மணி அளவில் வேலை செய்திருக்கிறார்கள் அம்மாவும் அப்பாவும். அப்போது எல்லாம் எடுத்துவிட்டு கடைசியில் அப்பா சென்று அந்த எடுத்து போட்ட பொருள்களுக்கு எல்லாம் பணம் டாக்டரிடம் கொடுத்தார். டாக்டர் அதை வாங்கி கொண்டார். அதை வாங்கி கொண்டு செல்வியை கூப்பிட்டார். பாப்பா இங்கே வா என்று சொன்னார். அப்போது டாக்டரின் அருகில் சென்றாள் செல்வி. அம்மாவும் அப்பாவும் அங்கு நிற்கிறார்கள். அப்பாவிடம் வாங்கிய அந்த 2500 ரூபாயவும் அப்படியே செல்விக்கு கொடுத்தார் டாக்டர். வேண்டாம் டாக்டர் என்று அப்பாவும் அம்மாவும் சொன்னார்கள். அதற்கு டாக்டர் சொன்னார், நான் உங்களை குழந்தைக்கு கொடுக்க சொல்லவில்லை. நீங்கள் இந்த பொருளை வேறு இடத்தில் வாங்கி இருந்தாலும் பணம் கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். நான் உங்களுக்கு விட்டு விட்டேன். இது என்னுடைய பணம். நான் குழந்தைக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று டாக்டர் சொன்னார். அப்போது குழந்தை ஒன்றும் பேசவில்லை. சரி, அப்பாவும் அம்மாவும் சொன்னார்கள், டாக்டர் பிரியப்படுகிறார்கள் அல்லவா, வாங்கிக்கொள் என்று சொன்னார்கள். அதற்கு பின் அதே மாதிரி 2 கையிலையும் அந்த 2500 ரூபாயவும் செல்வி வாங்கி கொண்டு டாக்டரிடம் நன்றி டாக்டர் என்று சொன்னாள். சொல்லிவிட்டு, நீங்கள் எதற்காக இந்த பணத்தை எனக்கு தருகிறீர்கள்? இவ்வளவு பணத்தையும் நீங்கள் எனக்கு தருகிறீர்களே, எதற்காக தருகிறீர்கள் டாக்டர் என்று கேட்டாள். அதற்கு அம்மா சொன்னார்கள், ஏய், அப்படியெல்லாம் பேசக்கூடாது டாக்டரிடம். என்ன பேசுகிறாய், யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிகிறதா என்று அம்மா சொன்னார்கள். அதுக்கு டாக்டர் சொன்னார், பரவாயில்லை அம்மா, சத்தம் போடாதீர்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை கேட்டது நியாயம்தானே, அவளுடைய டவுட்டை நான் கிளியர் செய்கிறேன் என்று சொன்னார் டாக்டர்.
அப்போது, பாப்பா, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் உன்னிடம் சொன்னேன் அல்லவா, உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று. அதனால்தான் நான் உனக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொன்னார். சரி, நன்றி சொல்லிவிட்டு செல்வி இந்த புறம் வந்துவிட்டாள். அப்போ இந்த பொருள்களை எல்லாம் ஒரு வண்டியை வாடகைக்கு கொண்டு வந்து வண்டியில் ஏற்றி விட்டார்கள் அம்மாவும் அப்பாவும். அப்போது போயிட்டு வாரேன் என்று சொல்ல டாக்டரை பார்க்க அம்மாவும் அப்பாவும் போனார்கள். டாக்டர் வீட்டுக்கு போகும் நேரமாகிவிட்டது. டாக்டருடைய மனைவியும் டாக்டர். அவர் வேற ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டராக வேலை செய்கிறார்கள். இவர் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். டாக்டருடைய மனைவியும் வந்தார்கள். வந்து செல்வியை பார்த்து, பாப்பா இங்கே வா என்று டாக்டர் அம்மா கூப்பிட்டார்கள். செல்வி அருகில் சென்றாள். வணக்கம் டாக்டர் அம்மா என்று சொன்னாள். அப்போது அந்த டாக்டர் அம்மா சொன்னார்கள், நீ படித்திருக்கிறாயா, பள்ளிக்கூடம் போகிறாயா என்று கேட்டார்கள். இல்லை டாக்டர் அம்மா, நான் என்னை பள்ளியில் சேர்க்கவில்லை, அதனால்தான் நான் அம்மா அப்பா கூட வந்திருக்கிறேன் என்று சொன்னாள் செல்வி. உனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்குமா என்று டாக்டர் அம்மா கேட்டார்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர் அம்மா என்று செல்வி சொன்னாள். உன்னை நான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடட்டுமா என்று டாக்டர் அம்மா சொன்னார்கள். இது அம்மாவுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் பள்ளிக்கூடம் என்று பேசினாலே அம்மாவுக்கு அது பிடிக்காது. சரி என்று சொல்லி அவர்கள் பேக்கில் இருந்த 2 பெரிய சாக்லேட் பாக்கெட்டை எடுத்து செல்விக்கு கொடுத்தார்கள். அப்போது, பாப்பா நீ நட, அம்மாவும் அப்பாவும் பின்னாடி வருவார்கள் என்று டாக்டர் அம்மாவும் டாக்டர் ஐயாவும் சொன்னார்கள். சரி என்று குழந்தை லேசாக ஒரு 4-8 முன்னாலே போனவுடன் அம்மாவிடமும் அப்பாவிடமும் அந்த டாக்டரும் டாக்டர் அம்மாவும் கேட்டார்கள், நான் இப்படி சொல்கிறேன் என்று நீங்கள் எங்களை தவறாக எண்ண வேண்டாம். உங்களிடம் பொருளாதாரம் எதுவும் இல்லை என்று நாங்கள் உங்களை ஒரு கேவலமாக நினைக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஏனென்றால் அதையெல்லாம் ஆளுவதற்கு ஒரு குழந்தை இல்லை, உங்களுக்கு அது தெரியுமா என்று அவர்கள் கஷ்டத்தை, மனதில் இருக்கும் கஷ்டத்தை செல்வியின் அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொன்னார்கள். அதை கேட்டவுடன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது. என்ன சொல்கிறீர்கள் டாக்டர்? நீங்களும் டாக்டர், உங்கள் மனைவியும் டாக்டர், நீங்கள் இதற்கெல்லாம் வைத்தியம் பார்த்திருப்பீர்கள் அல்லவா என்று சொன்னார்கள். இனி பார்ப்பதற்கு ஒரு வைத்தியம் உலகத்தில் கிடையாது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துவிட்டோம். அதனால்தான் நாங்கள் உங்களிடம் ஒரு பிச்சை மாதிரி கேட்கிறோம் என்று சொன்னார்கள் செல்வியின் அம்மா அப்பாவை பார்த்து. அப்போது அம்மா அப்பா சொன்னார்கள், என்ன டாக்டர் பிச்சை கிச்சனெல்லாம் சொல்லுகிறீர்கள்? உங்கள் அந்தஸ்துக்கும் உங்கள் படிப்புக்கும் உங்கள் பதவிக்கும் நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது டாக்டர் என்று சொன்னார்கள். பரவாயில்லை அம்மா, இது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் கிடையாது, இறைவன் கொடுக்க வேண்டியது. ஆனால் எங்களுக்கு அதை இத்தனையும் கொடுத்த கடவுள் அதை கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். உங்கள் குழந்தை செல்வி என் ஜாடையில் என்னை என் குழந்தை என்று சொன்னால் எல்லாரும் நம்பும்படியாக அவள் இருக்கிறாள். நிறமும்
சாயலும் எல்லாம் எங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப பிடித்திருக்கிறது. உங்கள் செல்வியை எங்களுக்கு தத்து கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் குழந்தையை எங்களிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டாம். எங்கள் தோப்பு வீட்டிலே நீங்கள் இருந்து விடுங்கள். உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே குழந்தை இருப்பாள், நீங்கள் பார்க்கலாம். என்னால் குழந்தை எங்கள் பங்களாவில் இருக்கும், நீங்கள் தோப்பு வீட்டில் இருப்பீர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். உங்கள் குழந்தையை என்ன வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நாங்கள் படிக்க வைப்போம். அவள் முதிர்ந்தவள் ஆனவுடன் அவள் படிப்பெல்லாம் முடித்து அவள் என்ன வேலைக்கு போகிறாள் என்று சொன்னால் அந்த வேலையை நாங்கள் அவளுக்கு வாங்கித் தருவோம். நல்ல வாழ்வையும் அவளுக்கு நாங்கள் அமைச்சு தருவோம். அவள் நன்றாக வாழ்வதை நீங்கள் இருவரும் கண்கூட நிம்மதியாக பார்க்கலாம். அந்த குழந்தை எங்களை அம்மா அப்பா என்று கூப்பிட்டால் மட்டும் போதும் என்று சொன்னார்கள். லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.